என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே, மகவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 2 நாள் 17. இன்றைய தேதி 20/5/2025 செவ்வாய்க்கிழமை. நாம் இன்று நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி திரு பத்ரிஜே அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதலில் தியான பயிற்சி மேற்கொள்வோம். தியானம் தொடங்குவதற்கு முன் தியானத்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி நான் கூறுகிறேன். நமக்கு உள் மனது அமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம், நமது பணிகள் சிறப்படையும், நமது தூக்கம் நேரம் குறையும், நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும், நமக்கு நினைவாற்றல் பெருகும், நமக்கு ஞாபக சக்தி அதிகரித்து, திங்கிங் பவர் அதிகரித்து, நாம் செய்யும் செயல்களில் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கும் திறன் வளரும், நமது உடல்நிலை இயற்கையாக சரியாகும், நம் சொந்த பந்தங்களின் உறவுகள் புரிந்து நமது வாழ்க்கை மேம்படும், நம் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானா சதியை நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்வாங்குவது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது ஒரு மிகவும் எளிமையான முறை. எந்தவித மந்திரமோ ஜபமோ ஸ்லோகமோ கிடையாது. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு மேலும் இன்னொரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்ணாடியை கழட்டி வைத்து விடலாம். வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சமணமாக உட்காரலாம் அல்லது சேரில் உட்காரலாம். சேரில் உட்கார்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணத்தையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் டு யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும், அதாவது 0 தாட்ஸ். நாங்கள் அற்புதமான இசையை இசைப்போம். இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம்.
நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கையை நன்றாக உரசிக்கொண்டு உங்கள் இரு கைகளையும் மெதுவாக உங்கள் கண்களின் மேல் அழுத்தம் கொடுக்காமல் வைக்கவும். அந்த சூட்டினை உணரவும். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை மெதுவாக கண்களிலிருந்து விலகவும். இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு அருமையான தியானத்தை செய்து முடித்தீர்கள். நண்பர்களே, நமது இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். நண்பர்களே, இன்று நமது ஆன்மீக ஞானத்தில் மரணம் இல்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாடுவதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் இன்று பங்கேற்க முடியவில்லை. அவர் இன்னொரு நாளில் அதே தலைப்பில் பேசுவார். இன்று நான் பி. பழனியப்பன் உங்களிடம் மௌனம் தியானம் பற்றி ஆன்மீக ஞான உரையாற்ற உள்ளேன். அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் பழனியப்பன். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். நான் கடந்த 6 மாதங்களாக மகவதார் அறக்கட்டளையில் மௌனம் தியானங்கள் பயிற்சி பெற்று வகுப்புகளில் பங்கு பெற்று வருகிறேன். தியானத்தை கற்றுக்கொண்டு வருகிறேன். மேலும் நான் அரசு அதிகாரியாக பணி ஓய்வு பெற்று புதுச்சேரியில் தற்சமயம் வசித்து வருகிறேன். இப்பொழுது உங்களிடம் மௌன தியானம் பற்றி உரையாற்ற உள்ளேன். நண்பர்களே, மௌன தியானம் 2 வகையான மௌனங்கள் உள்ளன. அதாவது உள் மௌனம் மற்றும் வெளிப்புற மௌனம். உள் சுயம், உள் அமைதி என்று அழைக்கப்படுகிறது மௌன தியானம். உள்ளத்தில் எந்த எண்ணங்களும் இல்லாமல் மனதில் இருப்பது தியானம் எனப்படும். அதேபோல் வெளிப்புற மௌனம் என்பது வாயால் பேசாமல் அல்லது ஒலி எழுப்பாமல் இருப்பதை குறிக்கிறது. வாயால் பேசாமல், அதாவது மௌனத்தை பயிற்சி செய்வதன் மூலம் உள்ளமைதியை எளிதில் அடைய முடியும். இதன் பொருள், நீங்கள் எண்ணங்கள் இல்லாமல் தியான நிலையை எளிதாகவும் விரைவாகவும் அடைய முடியும். எனவே அமைதியாக இருந்து தியானம் செய்பவர்கள் தியானத்தின் மீது நல்ல புரிதலை பெற முடியும். எனவே மௌன தியானம் பற்றி இன்னும் கொஞ்சம் பின்வருமாறு பார்க்கலாம். தியானத்தின் பலன்களை விரைவாக பெற ஒருவர் தியானத்துடன் மௌனத்தை சேர்க்க வேண்டும். அதாவது மௌனத்தை கடைபிடித்து தியானம் செய்ய வேண்டும். எனவே ஒருவர் தியான பயிற்சியின் தீவிரத்தை அதிகரித்து பயிற்சியின் நிலையை மேம்படுத்த வேண்டும். இதுவரை நாம் தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம். அதன் முடிவுகளை பின்வருமாறு பார்ப்போம். ஆனால் இனிமேல் ஒருவர் தனது பயிற்சியில் மௌனத்தை சேர்க்க வேண்டும். பயிற்சியுடன் சுய ஆய்வையும், அதாவது ஞானிகளால் எழுதப்பட்ட ஆன்மீக அறிவை கொண்ட புத்தகங்களையும் படிக்க வேண்டும். ஒரு வகையில் பயிற்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே அளவு முக்கியத்துவம் மௌனம் மற்றும் சுய ஆய்வுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வகையான சாதனா பயிற்சியாளரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுப்பது மட்டுமல்லாமல் விரைவாக சுய அறிவை பெறுவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது.
மனித வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு உயர்வதாகும். எனவே மௌன தியானம் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது, மௌனத்தால் என்ன பயன் என பின்வருமாறு பார்க்கலாம். மௌன தியானம் என்பது நாம் தியானம் செய்யும் வரை மௌனமாக இருப்பதல்ல. காரணம், நாம் தியானம் செய்யும் போது எப்படியும் அமைதியாக இருப்போம். எனவே அது மௌன தியானம் ஆகாது. காரணம், தியானத்தில் மௌனம் இருப்பதால். மௌன தியானம் என்றால் குறைந்தது 3 நாட்கள், 5 நாட்கள், ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம், மேலும் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக செய்யும் தியானம். அதற்கு மௌன தியானம் என்று பெயர். எனவே சில நாட்கள் அமைதியாக இருந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தியானம் செய்யலாம். நீங்கள் 8 மணி நேரம் தியானம் செய்யலாம் அல்லது 10 மணி நேரம் தியானம் செய்யலாம். அது உங்களுடையது, உங்கள் பொறுமை. ஆனால் நீங்கள் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க விரும்பினால் நீங்கள் பேசாமல் இருப்பதையும் உங்கள் வாயிலிருந்து சத்தம் வராமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். விடாமுயற்சியுடன் நினைத்ததை நிறைவேற்ற முடிந்தால் தியானத்தில் கிடைக்கும் பலன்களை தவிர வேறு சில பலன்களையும் பெறலாம். விரும்பிய பலன்கள் விரைவாக பெறலாம், மௌனத்தின் பலன்களையும் கூடுதலாக பெறலாம் என்பதே இதன் பொருள். உலகின் மகத்தான நிலைக்கு உயர்ந்த எத்தனையோ பெரிய மனிதர்கள் மௌனம் காப்பதை காண்கிறோம். அதுதான் அவதார் மெஹர் பாபா, பகவான் ரமண மகரிஷி, சுவராஜை நிறுவிய காந்திஜி போன்ற பலர் மௌனத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றனர். அவர் பல சிறந்த காரியங்களை செய்துள்ளார். அவர்கள் பலருக்கு வழிகாட்டிகளாக மாறினர். அவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் அமைதியாக இருந்தபோது வாழ்க்கையில் நிறைய சாதித்தார்கள். எனவே மௌனத்தின் நன்மைகள் மற்றும் மௌன தியானத்தால் பெறக்கூடிய நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் தியானம் என்றால் என்ன, தியானம் ஏன் சிறந்தது, தியானத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நாம் எந்த நிலைக்கு உயர்வோம் என்பதை பின்வருமாறு பார்க்கலாம். தியானம் என்றால் என்ன? தியானத்தை நம் மூச்சின் மீது கவனம் செலுத்துதல் என்று நினைக்கிறோம். மூச்சின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் அடையப்படும் சிந்தனையற்ற நிலை என்றும் நாங்கள் நினைக்கிறோம். நாம் அதை மனதை அமைதிப்படுத்துவதாக நினைக்கிறோம். ஆனால் நாம் ஆழமாக சிந்தித்தால் வேறு சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கலாம். அவை என்னவென்று பார்ப்போம். தியானம் என்றால் ஆன்மாவின் அடைக்கலம், ஆன்மாவில் அடைக்கலம் புகுவது. தியானம் என்றால் ஆன்மாவில் கவனம் செலுத்துவது. தியானம் என்றால் ஆன்மாவை நெருங்குவது. தியானம் என்றால் ஆன்மாவுடன் இருப்பது. தியானம் என்றால் ஆன்மாவின் நிலையை அடைவது. தியானம் என்றால் ஆன்மாவாக மாறி இறுதியில் தியானம் என்பது ஆன்மா என்பதை அறிவது. நாம் இதை பற்றி யோசித்து பார்த்தால் இவை அனைத்தும் ஒன்றுதான். ஆன்மா என்பது யாரோ அல்ல, உண்மையிலே கடவுள். இந்த விஷயம் உண்மையில் பகவான் கிருஷ்ணரால் பகவத்கீதையில் கூறப்பட்டது. அதாவது, எனவே நினைவில் கொள்ளுங்கள், நாம் பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மா என் மீது. எனவே செய்ய வேண்டியது பிரார்த்தனை அல்ல, தியான பயிற்சி. என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்து அவரிடம் அடைக்கலம் புகும்போது அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார் என்று புராண கதைகள் மூலம் கூறப்படுகிறது. கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் தனது சக்தியை பயன்படுத்தி முதலையுடன் மல்யுத்தம் செய்தவரை, அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றவரை, கடவுள் அவரை காப்பாற்ற வரவில்லை. ஆனால் கஜேந்திரன் எதுவும் செய்ய முடியாத நிலையை அடைந்த போது, அது என்னால் அல்ல, உங்களால் தான். அவன் தனது எல்லா முயற்சிகளும் நிறுத்தி அவன் மீது கவனம் செலுத்தினான். கடவுள் வந்து அவனை காப்பாற்றினார். தியானம் என்றால் கடவுளை நெருங்குவது என்று சொல்கிறோம். நாம் கடவுளை நெருங்கும் போது கடவுளின் பண்புகளும் கடவுளின் சக்திகளும் நம்மில் வெளிப்படுகின்றன, நமது பணிகள் மாறுகின்றன. எனவே மனம் தூய்மை அடையும் போது மணிக்கணக்கில், மாதங்கள், ஆண்டுகள் என தியான நிலையில் இருந்தால் மனம் மெல்ல மெல்ல காலியாகிவிடும்.
மனம் இருக்கிறதா அல்லது அந்த நிலை வரும். இந்த நிலையில் ஆன்மா அதிகமாக வெளிப்படுகிறது. இந்த நிலையில் நாம் ஆன்மாவை நெருங்கலாம். நாம் அதே நிலையில் இருந்தால் நாம் ஆத்மாவுடன், அதாவது கடவுளுடன் இருப்பது போல் தெரிகிறது. அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தியானம் செய்தால் அவரை பெறலாம் என கூறினார். நாம் தொடர்ந்து தீவிரமாக தியான பயிற்சி செய்யும் வரை மனம் முற்றிலும் காலியாகிவிடும். இனி மனதின் செல்வாக்கு இல்லை, மனம் வெறுமையாகிறது. அதாவது தாளம் எஞ்சி இருப்பது ஆன்மாவாக இருப்பதால் அது ஆன்மாவின் நிலை என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஆன்மாவின் நிலையை, அதாவது கடவுளின் நிலையை அடைய முடியும். இது சமாதி நிலை என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் நாம் தெய்வீக குணங்களை பெறுவோம். அதாவது நாம் கடவுளை போல் செயல்பட முடியும். நாம் முழுமையாக கடவுளை போல் செயல்படும் போது நாம் கடவுளாகி விடுகிறோம். நாம் ஆன்மாவில் மனதை நிலைநிறுத்தி ஆன்மாவின் பக்தனாக மாற வேண்டும். ஆன்மாவை வணங்க வேண்டும். ஆன்மாவை வணங்க வேண்டும். நாம் ஆன்மாவை நம்ப வேண்டும். ஆன்மா பற்றிய தியானம் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் இறுதியில் ஆன்மாவை அடைவோம். அதாவது நாம் கடவுளை அடைவோம். நாம் முழுமையாக கடவுள் போல் செயல்படும் போது ஆச்சரியப்படத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சூப்பர் ஹியூமன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டிருப்பது என்று பொருள். சாதாரண மக்களால் செய்ய முடியாத விஷயங்களை அவர்களால் செய்ய முடிகிறது. பரலோக ஞானம் அடையப்படுகிறது. இதனால் சாதாரண மக்கள் அறிய முடியாத விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். சாதாரண மக்களால் பார்க்க முடியாத உலகங்களை அவர்களால் பார்க்க முடியும். அவன் பார்க்கும் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. இது சமாதி நிலை என்று அழைக்கப்படுகிறது. மனம் காலியாகும் போது ஒருவர் அறியப்படாத முடிவில்லா பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சுய இரக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அது ஆன்மாவை காணும் நிலை எனப்படும். தன்னை உணர்ந்தவன் அவர் கூறுகிறார். இந்த நிலைமை பல்வேறு வழிகளில் விவரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடவுள் வேறு யாரோ அல்ல, அது தானே என்பதையும் ஒருவர் அறியலாம். இவை அனைத்தும் மூச்சில் கவனம் செலுத்துவதன் மூலமும் மனதை காலியாக செய்வதன் மூலமுமே மட்டுமே சாத்தியமாகும். அந்த உடல்நிலையில் நீங்கள் எவ்வளவு காலம் இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு உடல் பயிற்சிகள் செய்தாலும் பரவாயில்லை, இது சாத்தியமில்லை. மனநிலையிலும் நீங்கள் எத்தனை மனப்பயிற்சிகள் செய்தாலும் பரவாயில்லை, இது சாத்தியமில்லை. மனம் காலியாகி ஆன்மாவின் நிலையை அடையும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். மேலும் புரிந்து கொள்ள, நாம் நம் உடலையும் மனதையும் பயன்படுத்தினாலும் ஆன்மாவின் நிலையை அடைய முடியாது. இந்த இரண்டையும் முறியடித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இது உள்முக சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. ஆழங்களுக்குள் பயணிப்பது, இது நமக்குள் பயணம் செய்வது என்று அழைக்கப்படுகிறது. மூச்சில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவர் முதலில் உடல்நிலையிலிருந்து மனநிலைக்கு நகர்கிறார். அதாவது முதலில் மனம் அசையாமல் போகிறது, அதன் பிறகு மனம் தூய்மை அடைகிறது, அது மேலும் மேலும் தூய்மையாகி இறுதியாக காலியாகிறது. இவ்வாறு தியானத்தின் போது மனதில் பல்வேறு மாற்றங்கள் உள்நாட்டில் நிகழ்கின்றன. ஆனால் இவை எதுவும் தெரியவில்லை. இத்தகைய மாற்றங்கள் நிகழும் போது ஒவ்வொரு மட்டத்திலும் பல்வேறு நன்மைகள் குவிகின்றன. அது என்னவென்று பார்ப்போம். உடல் மற்றும் மனதை தாண்டிய ஒரு நிலையை அடைவதன் மூலம் அங்கு இருப்பது ஆன்மா மட்டுமே. எனவே ஆன்மாவில் அடைக்கலம் அடைகிறோம். அதாவது உண்மையான கடவுளிடம் அடைக்கலம் புகுவது, இறைவனிடம் அடைக்கலம் புகுந்து பல நன்மைகளை பெறலாம். ஏனெனில் இந்த அறிஞர்கள், இறையாளர்கள், குருக்கள் எல்லாம் கடவுள் பெயர் பெரியவர் என்று மட்டுமே சொல்லவில்லை. அப்படிப்பட்ட கடவுளை அடைக்கலம் புகுவோருக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அந்த கடவுளை அணுகுவதற்கு பல வழிகளை கற்பிக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத, உருவமற்ற, எங்கும் நிறைந்தது, எல்லாரிடம் இருக்கும் இறைவனை அடைக்கலம் புகுந்து சாமானியர்களால் இயலாது என்பதால் ஏதாவது ஒரு உருவத்தையோ சிலையையோ உருவத்தையோ
புகைப்படத்தையோ வழிபட கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி செய்தாலும் அந்த கடவுளை அடைக்கலம் புகுவது போலாகும். உலகில் பலர் அதையே செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு செய்தாலும் மனிதர்கள் உண்மையான கடவுளை, அதாவது ஆன்மாவை அடைக்கலமாகாததால் விரும்பிய பலனை பெற முடிவதில்லை. இறுதியாக மனச்சோர்வடைந்த பலர் உள்ளனர். ஏனென்றால் உடலில், அதாவது வெளியில் அல்ல, இடைவெளியில் கடவுளை காண முயன்றால் அது பலன் தராது, அது சரியாக இருக்காது, செய்த அனைத்தையும் வீணாகிவிடும். இத்தகைய தியானத்தை அமைதியாக செய்யும் போது விரும்பிய பலன்களை இன்னும் வேகமாக அடைய முடியும். நீங்கள் விரும்பிய இலக்கை விரைவாக அடைய முடியும். எனவே மௌன தியானத்தை பயிற்சி செய்ய விரும்புவோர் முதலில் 2 வகையான தீட்சைகளை எடுக்க வேண்டும். தியான தீட்சை, அதாவது நான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தியானம் செய்வேன். 2வது மௌன தீட்சை, அதாவது நான் பல நாட்கள் இரவும் பகலும் மௌனத்தை கடைபிடிப்பேன். இத்தகைய தீட்சைகளை எடுப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வாயை திறக்க மாட்டார்கள். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவிட மாட்டார்கள். நான் நினைத்ததை அடைவேன் என்றும், என் தீட்சை விடமாட்டேன் என்றும், அதை நிறைவு செய்வேன் என்றும் நான் உறுதியாக முடிவு செய்ய வேண்டும். அதனால்தான் யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம் என்கிறார்கள். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது நமக்கு ஏற்றதல்ல. மனதை வென்றவன் உலகை வென்றவனை விட பெரியவன் என்று கூறப்படுகிறது. அத்தகைய மனதை கட்டுப்படுத்தி மணிக்கணக்கில் தியானத்தில் அமர்வது எவ்வளவு கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு கடினமான பணியை சாதித்தவர்களுக்கு மீதமுள்ள பணிகள் ஒரு தென்றலாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு எதுவும் சாத்தியம். மேலும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அமைதியாக இருப்பது அசாதாரணமானது அல்ல. மனதை அடுத்து மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரே விஷயம் வாய். ஒரு மனிதனுக்கு தன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை. எறும்பில்லை, அவர்கள் கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் நடைமுறையில் அது மிக கடினமாக தெரிகிறது. தங்கள் வாயை கட்டுப்படுத்தி தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தவர்கள் சிறந்தவர்களாக இல்லாவிட்டால் வேறு என்னவாக இருக்க முடியும்? அத்தகையவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட மௌனத்தை கடைபிடிப்பவர்கள் சமூகத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் ஆக முடிந்தது, பெரிய சாதனைகளை சாதிக்க முடிந்தது மௌன தியானம். ஒரு சில நன்மைகளை பற்றி கூறுகிறேன். மௌன தியானத்தின் மூலம் நமது தியானம் 3 மடங்கு சக்தி வாய்ந்ததாகிறது. ஏனெனில் தியானம் செய்வதன் மூலம் நமக்கு அதிக ஆற்றல் கிடைக்கிறது. அதனால் பிறகு சத்தமாக பேசி பெற்ற சக்தி அனைத்தையும் இழந்து விடுகிறோம். அதிகமாக பேசுவதும் ஆற்றல் இழப்புக்கு வழிவகுக்கும். அதனால் நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஆஸ்துமா பற்றி பேச வேண்டாம், செயலற்ற வார்த்தைகள், அதாவது பயனற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம், அதாவது லூஸ் டாக் வேண்டாம், ஆங்கிலத்தில் விலை மதிப்பற்ற ஆற்றலை வீணாக்க வேண்டாம் என்று பத்ரிஜி ஐயா அவர்கள் கூறினார்கள். காரணம், சக்தியின் மதிப்பு பத்ரிஜி ஐயாவுக்கு தெரியும். கடினமான தியானத்தின் மூலம் நாம் சம்பாதித்த ஆற்றலை செலவழிக்க இந்த மௌனம் நம்மை அனுமதிக்கிறது, அதாவது காப்பாற்றுவோம். அப்படி சேமிக்கப்படும் ஆற்றலும் ஈட்டப்படுகிறது. அதனால்தான் யோசித்து பார்த்தால் சேமிப்பதும் சம்பாதிப்பதும் சரியா? அப்படித்தான் மௌனத்தின் மூலம் சேமிக்கப்படும் ஆற்றலை பெறுகிறோம். அதாவது தியானத்தின் மூலம் மட்டுமன்றி மௌனத்தின் மூலமும் சக்தியை பெற முடியும். தியானம் செய்வதன் மூலம் மட்டுமே ஆற்றல் கிடைக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால்
நாம் மௌனம் காத்தாலும் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆதலால் நாம் தொடர்ந்து தீவிரமாக தியான பயிற்சி மேற்கொள்வோம், மௌன தியானம் மேற்கொள்வோம். மௌன தியானம் நாம் முன்னாடி கூறியது போல் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள், 5 நாட்கள், ஒரு வாரம், ஒரு மாதம், 40 நாட்கள், இரவும் பகலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தியானம் செய்வது, அதுதான் மௌன தியானம். அந்த 40 நாட்கள் தியானத்தை மண்டலம் என்றும் கூறுவார்கள். இந்த மாதிரி தியானத்தை மேற்கொண்டால் நமக்கு தியானத்தினால் கிடைக்கும் நன்மைகளை பின்வருமாறு கூறுகிறேன். நமது உள்மனதி சாந்தி அடையும், மனம் அமைதியாக இருக்கும், நமக்கு சந்தோஷம் ஏற்படும். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பணிகள், அலுவலக பணிகள், வீட்டு பணிகள், சொந்த பணிகள், நமது பிள்ளைகளின் பணிகள் போன்ற பணிகள், தினந்தோறும் செய்யும் பணிகள் சிறப்படையும். நமது ஒவ்வொரு நாளும் தியானத்தை மேற்கொண்டு மௌன தியானத்தை சிறப்பாக செய்தால் நமது தூக்கம் நேரம் குறையும். நம்முள் உள்ள நமக்கு அறியாமல் இருக்கும் கெட்ட பழக்கங்கள் அறவே அழிந்துவிடும். நமது ஞாபக சக்தி அதிகமாகும், அதாவது மெமரி பவர் அதிகமாகும். அதனால் நாம் கற்கும் கல்வியில் மேலும் திறன் அடையலாம். நமக்கு ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன், அதாவது ஆங்கிலத்தில் தாட் பவர் என்று சொல்வார்கள், அது அதிகரிக்கும். அந்த தாட் பவர் அதிகரிப்பதினால் நாம் செய்யும் காரியங்களில் எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு முடிவெடுக்கும் திறன் வளரும். நமது உடல்நிலை உபாதைகள் இயற்கையாக சீரடையும். அதனால் நமக்கு மருத்துவ செலவுகள் கிடையாது, மருத்துவரிடம் போக தேவையில்லை. நமது திரு பத்ரிஜி ஐயா சொல்வார்கள், நோ டாக்டர் நோ மெடிசின். இந்த மௌன தியானத்தை மேற்கொண்டு வந்தால் நோ டாக்டர் நோ மெடிசின் என்ற நிலையை அடையலாம். அடுத்ததாக நமது சொந்தங்கள் அர்த்தம் புரிந்து அவர்களுடன் உறவுகள் மேம்படும். அதுவும் இல்லாமல் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் சிறப்பாக நமக்கு விளங்கி நமது வாழ்க்கை மேம்படும். நண்பர்களே, நான் இப்பொழுது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எவருக்கேனும் சந்தேகம் வந்தால் நீங்கள் உங்கள் கையை உயர்த்தலாம். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளித்து இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் செய்வேன். நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்கள் பெயரை சொல்லி, உங்கள் ஊரின் பெயரை சொல்லி கேள்விகளை கேட்கலாம். அதற்கு நான் பதில் அளிக்கிறேன். யாரும் கையை உயர்த்தாததொட்டு நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இன்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அசண்டல் மாஸ்டர் திரு பார்வதி சங்கர் மேடம் அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். மேடம், நீங்க பேசலாம் மேடம். இப்ப பேசுங்க. இந்த மௌன தியானங்கள் இது எத்தனை மணி நேரம் இருக்கணும் சார்? நம்ம ஆரம்பத்துல நீங்க 1 மணி நேரம் ஆரம்பிக்கலாம்,
அப்புறம் தொடர்ச்சியா அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா மௌன தியானம் இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஒரு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களுக்கு விருப்பப்பட்ட நாள்ல மௌன தியானம் இருக்கலாம். ஒரு ஒரு கண்டினியூஸா ஒரு 5 நாள் கூட இருக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு வாரம் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்றது, 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்றது, யாரிடமும் பேசாம தியானத்துல மட்டும் இருக்கிறது. மற்றபடி இப்ப நம்ம நம்ம மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யலாம். இப்ப காலையில இந்த டெய்லி 1/2 மணி நேரம் மௌனமா தானே இருக்கிறோம். 6 to 6:30 இந்த அது இல்லாம தொடர்ச்சியா இருக்கிறது, யாரு கூடயும் பேசாம அமைதியா இருக்கிறது, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம பேசாம இருக்கிறது. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது அடுத்தது யாரு கையை உயர்த்துதுங்க? ஐயா, நீங்க யாருங்க ஐயா? ஐயா, உங்க நேம் ஐயா? உங்க கையை நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல கையை உயர்த்துங்க. உங்க சாட் பாக்ஸ்ல ஐயா, பார்வதி சங்கர். மேடம், நீங்க தொடரலாம். பேசுங்க 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 மேடம். பேசுங்க. 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 சார் இந்த மேம் நம்பர் இன்னும் வரலையே சார் எனக்கு. சார் உத்ரா மேடம் நம்பருங்களா? உங்களுக்கு உங்க போன்ல வாட்ஸ்அப் இருக்குதா? அன்னைக்கு நீங்க நம்பர் கொடுத்தீங்கல்ல, ஆமா, அதுல வாட்ஸ்அப் இருக்கா? சரி, நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அன்னைக்கு நான் ட்ரை பண்ண சென்ட்ரலைல அவங்க நம்பரு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அனுப்புங்க சார். ஓகே மேடம். ஓகே. இன்னொன்னு வர்றவங்களுக்கு டெய்லி இந்த முன்னால சொல்லுவீங்களா, அந்த நம்பரை கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்சோன்னா கொஞ்சம் போட்டு விட்டுருங்க சார். ஷூர். உத்ரா மேடம் அவங்க இந்த பிரெக்னன்சி, ஸ்பிரிச்சுவல் பிரெக்னன்சி பத்தி பேசுனாங்க. அவங்க நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஆமா, அப்புறம் ஒரு ஏர்போர்ட் சார் பேசுனாங்க இல்லையா, ராஜீவ் சார். விவிஜி ராஜு. ஆமாங்க மேடம். அவங்க நம்பரையும் கொஞ்சம் அனுப்பிச்சுங்க சார். ஓகே. உங்க நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்குல்ல? இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் இப்ப வர்றதுதான். நம்பர் சொல்லுங்க. 98. உங்களுக்கு ஒரு ஹை போட்டு விடுறேன். நீங்க ரெண்டாவது ஒரு நம்பர் 98 சொல்லுங்க. 98 431 431 95. அடுத்தது 175. ஓகே மேடம், நான் இன்னைக்கு அனுப்புறேன். ஓகே, நீ கொஞ்சம் அனுப்புங்க சார். ஓகே. ஓகே, நல்லது. நன்றி. நியா செல்வராஜ் அவர்களே, நீங்கள் பேசலாம். பேசலாம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். பத்தி நல்லா சொன்னீங்க. இது முத்ராஸ் ஒரு மேடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களோட நம்பர் எனக்கு அனுப்புறேன், நீங்க அனுப்பவே இல்லை. முத்ராஸா மேடம்? ஓகே மேடம், உங்க நம்பர் சொல்லுங்க மேடம். 790 401 7922. ஓகே. இதுல வாட்ஸ்அப் இருக்குல்ல? இருக்குங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புறேன் மேடம். 790 401 7922. ஓகே, அனுப்புறேன் மேடம். சொன்னீங்க மௌனத்தோட
மௌன விரதம் இப்ப இருக்காங்க நிறைய பேரு, எங்க அண்ணியெல்லாம் இருப்பாங்க. ம் அது ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம்னு சொல்லுவாங்க மௌன ம் விரதம். இல்லைங்களா? மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப, மௌனமா இருக்கிறது ரொம்ப மனதுக்கு நல்ல அமைதியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ம் நீங்க தியானம் பத்தி இன்னைக்கு அமைதியான இருக்கிறத பத்தி நல்லா சொன்னீங்க. ரொம்ப ம். நல்லா இருக்கு. ஆ நன்றி. டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க ரிலேஷன்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சொல்லுங்க. நண்பர்கள் ரிலேஷன்ஸுக்கும் அந்த லிங்க் அனுப்பிச்சு அவங்களையும் பங்கு பெற வைங்க. சரிங்க. ஏன்னா இலவசமா இது கொடுக்குறாங்க, ஒரு பைசா வாங்குறது கிடையாது. இது வந்து ரொம்ப 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 ரேரு இந்த மாதிரி நடக்கிறது. அதனால இலவசமா கொடுக்கறதோட்டு அதனால நம்ம பயன்பெறணும், அதுதான் என் வேண்டுதல். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே மேடம், தேங்க்ஸ், நன்றி மேடம். அகிலா மேடம், அருணா ராஜேந்திரன், ஜெயபிரகாஷ் சார், ஜான், யாராவது பேச விரும்புகிறீங்களா? திரு கதிரேசன், திரு மாரப்பன் ரவிச்சந்திரன், பார்வதி சங்கர மேடம், திரு ராமலிங்கம், திரு சங்கர், யாராவது பேச விரும்புறீங்களா? உமாகிருஷ்ணன், ஒரு யாரும் கையை உயர்த்தாதோட்டு நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதி நிலைக்கு வருகிறேன். நான் என்னுடைய நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை நமது மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நண்பர்கள் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சிகளை மகவதா டிவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள், வீடியோவாக போஸ்ட் செய்கிறார்கள். அதை அனைவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் பார்த்து பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது செய்வதனால் மிகப்பெரிய கர்மா. தவறாமல் அனைவரும் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாளைய நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் காலை 6 மணிக்கு தொடரும். இந்த லிங்க் உங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யப்படும். இந்த லிங்கை நீங்கள் 21 நாட்களும் பயன்படுத்தலாம். நாளை காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடரும். நாளைக்கு ஆன்மீக ஞானத்தில் கீதையின் சாரம் பற்றி நான் தான் பேச விழுகிறேன். பி பழனியப்பன் பேசுகிறேன். அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தியான பயிற்சி இது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் அனைவரும் இதை பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக சுலுவான தியான பயிற்சி, எந்தவித கடினமும் கிடையாது. ரொம்பவும் ஈஸியானது. அதனால் அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொண்டு
உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும். நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். தியான பயிற்சி மேற்கொள்வோம். ஆன்மீக ஞானம் பெற்றுக்கொள்வோம். நன்றி.